ஒரு ஹியூமனா காமன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே அதுதான். அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே. அதைத்தான் இந்த கதையில சொல்றோம். இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க, அங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத அவன் சொல்லுவான். ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவங்க கூட பழகுற எந்த மொமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரஸ், ஒரு காமமோ அது வந்து அதுக்கு அது வந்து நீங்க கிரஸ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதான் சார். சுசி சார், இப்போ 2K லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸா போயிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பாக்குறது அகத்தின் சார் இவர் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான், பார்க்கமே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க, தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க. இப்போ பார்த்த உடனே பைக்ல கூட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுக்கு நடுவுல பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான். பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? அப்படிலாம் 2K கிட்ஸ பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க. நான் நெகட்டிவா சொல்லல, அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்ல சார். என்ன சார், பசங்களை பின்னாடி பாருங்க, அவனுக்கு வந்து பசங்க கும்புறது தெரியும் சார். பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கல்யாணமே ஆகல, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அததான் சார், பார்த்தோடனே கூட்டிட்டு போறாங்கன்னு இல்ல. இதுக்கு நடுவுல பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான். அந்த மாதிரியான கான்செப்ட் 2K ல இருக்கும். இல்ல அந்த மாதிரி 2K ல இல்ல. இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல் இருந்துச்சு, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்திருக்குது. இப்ப அதுக்கு நம்ம பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி, இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த 2K ஜெனரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம். இன்னொன்னு எல்லா காலம் 80 இருக்கட்டும் 90 இருக்கட்டும், நான் 96 நான் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க. சோ டிவி பார்த்தது அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு. அது மாதிரி இப்ப வந்து மொபைல் பாக்குறானுங்க, மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க, மொபைல் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா காலகட்டத்திலயும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே டவுன் பண்ண வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த 2K கிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன். சார், நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா? ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதனாலதான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா? இல்ல, நான் வந்து பாயமொழி கதை மட்டும் பாண்டி நாடு கிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயமொழி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த 18 திரைப்படங்களும் ஹீரோ மைண்ட்ல வைக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன். ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு 2K ப்ரீவெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப். அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க, பெரிய ஹீரோக்கள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டா இருப்பான்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். சார், இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து கொஸ்டின் கேட்கறவங்க தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா? சார் இல்ல சார், இங்க வருது சார். 2K கிட்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ், 80 கிட்ஸ், 90 கிட்ஸ், சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வந்து லவ் பண்றீங்களா, நாங்க லவ் பண்றோமா, யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க 2K படம் எடுத்திருக்கீங்க. சோ 80 கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏத்துப்பாங்களா? 80s 90s ஏத்துக்குவாங்களான்னு கேக்குறீங்களா? நான் அந்த 80s 90s ஏத்துக்கிற மாதிரி நான் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன். இந்த படமே 2K கிட்ஸ் பத்தின லைஃப். ஆனா இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா 80s 90s உடைய பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது. அதான் 2K பசங்களுடைய லைஃப், அவங்களுடைய லைஃபை பதிவு பண்ணியிருக்கேன். சார் வணக்கம், நான் ராதா பாண்டியன் சொல்றேன். வணக்கம் சார். நிறைய கிரைம் சப்ஜெக்ட், பேஸ் சப்ஜெக்ட், கொலை, வெட்டு, குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க? இல்ல, நான் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரலா
இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிட்டு வெண்ணிலா கபடி குழு, அதனால் கதை, ஜீவா, ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன். சோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேன். இந்த படத்துல வந்து இப்போதுள்ள பெண்கள் ஆண்கள் பழகிறத பத்தி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கீங்களா? ஆமாண்ணே, அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கேன். ஒரு கதையில சொல்லுங்க. அதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஒரே பைக் தான் இருக்கா சார்? காலேஜஸ்ல ப்ரமோட் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க, அது ஃப்ரீ ரிலீஸா பண்ண போறீங்களா இல்ல ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியா டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி? இப்ப வந்து 4 ஃப்ரேம்ஸ்ல தான் ஷோ பிளே பண்றேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோட கலந்துரையாடல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர்ல காலேஜுக்கு ஆப்போசிட், பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல கோயம்புத்தூர்ல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியர் ஷோ, அதாவது ப்ரீவி தியேட்டர்ஸ் இல்லாத ஊர்களில் தியேட்டர்லயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சார் 2013 வந்து ஆதலால் காதல் செய் ஒரு படம் பண்ணீங்க. அதுவே 2K கிட்ஸ் ஸ்டோரி தான். சோ இது எந்த விதத்துல மாற்றமா இருக்கும்? ஏன்னா நிறைய படம் நீங்க லவ் ஸ்டோரி பண்ணிட்டீங்க, இது எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும். உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கறவங்க 2K லவ் ஸ்டோரி பத்தி கேளுங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம். மத்த கேள்விகள் வேண்டாம். ஒரு 2 ப்ரொடியூசரை கூட்டிட்டு வந்தேன் நானு படம் பண்ணலான்ட்டு. ரைட்டா தனஞ்சயன் சார் பேசுறதுல பதட்டமாயிட்டாரு. ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கு போல தெரியுது. நான் இப்ப யோசிக்கிறேன், ப்ரொடியூசரை கூப்பிடாம இருந்திருக்கலாமோ. வெங்கடேஸ்வரன் சார் எதிரிங்க சார் தான். எனக்கு என்ன சார் தெரியும், பாசிட்டிவான விஷயங்களை பேசுறதா படமே எடுக்கிறோம். சரி, ஓகே. எனிவே சார் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். டோன்ட் வரி. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதலால் காதல் செய் ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். அந்த டயத்துல இந்த 2010 அந்த பசங்க லைஃப்குள்ள இப்படியான ஒரு லைஃப், இப்படியான பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறாங்க. அவங்க பண்ற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளவு பாசிட்டிவா, எவ்வளவு பிளசண்டா இவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு வந்து தெளிவா முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத தான் சொன்னேன். இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாத்தும். அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன். அந்த கிளைமேக்ஸை நம்பி தான் எடுத்தேன். கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இமான் சார் வணக்கம் சார். சொல்லுங்க. காதலர் தினம் 14ஆம் தேதி வருது, உங்க படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்ப இருக்கவங்க ஸ்பீடா இருக்காங்க, டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா, இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா? கஷ்டப்பட்டு ஸ்கிரீன்லாம் பண்ணோம். இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க? இந்த கேள்விலாம் இப்ப இருக்க ஜெனரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல, அதுக்கேத்த சார் போட்ட நின்னு கேட்க போறாங்க. இல்ல போட்டு காமிச்சங்க. நீங்க வெளியில நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்னு நான் கேட்க போறேன். எப்படி இருந்தாலும் நான் மொபைல்ல கேட்டு போறேன். நீங்க அவரு வந்து அவர சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கு சார், கிரிப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். சார், நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணும்ன்ற ஒரு விஷயம் எப்பவுமே மனசுல எனக்கு வந்து இருக்கும் சார். வெறும் இப்ப இருக்கிற ஒரு நம்ம கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலா இருக்கும் சார். ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர், என்ன ஜானர்ல பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கா வைக்கணும்ன்றது தான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான். அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன் மாத்திக்கிற முடியும். உள்ள இருக்க சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டா தான் இனிப்பா இருக்க போகுது. ஸோ அப்படிதான் இசையா நான் பாக்குறேன். நான் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கணும், மேல இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து 2K மாத்திருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூட்டு வந்தேன். அவரு கூட்டிட்டு வந்துட்டு லொகேஷன்லாம் பார்த்தாரு. ஏன்னா அதாவது எக்ஸலண்டா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்க்கு பணம் வந்து கோயம்புத்தூர் லொகேஷன் மேனேஜர் மனோக்கு என்னுடைய நன்றி. அற்புதமான லொகேஷன்ஸ் காமிச்சாரு. ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சோமி மாஸ்டர்கிட்ட 3 நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோடனே, சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு 3 நாள் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார்
பேசாம என் அஸ்டன்ட் வச்சு எடுத்துலாமான்னு கேட்டாரு. தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்லி அந்த சாங் ஷூட் பண்ணோம். ஃபாரஸ்ட் சாங் வந்து மொத்தமாவே மாஸ்டர் வந்து ஒரு அந்த சாங் நான் மைண்ட்ல விஷுவலா நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் கொடுத்தீங்க. அது எப்படி மாஸ்டர்? எனக்கு அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி, உங்கள்ட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு ஏதாவது பதில் சொல்லிருங்க. அப்படிலாம் வித்தியாசமெல்லாம் யோசிக்கல சார். நீங்க பாசிட்டிவ்னு சொன்னீங்க, நேரம் போய் சரி பார்த்தா அங்க என்ன இந்த சாங்க்கு அந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியும்னு. ஆக்சுவலி நம்ம காஸ்டியூம்லாம் வேற ஒன்று தைச்சிட்டோம் இல்லை சார், வேற ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல நமக்கு நாங்க பார்க்கும் போது அந்த ஃபாரஸ்டுக்கு விஷுவலா நம்ம சவுண்டா ஒன்று கேட்போம்ல, அந்த கதையும் வரணும், சேம் டைம் வந்து ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி தான். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேற என்ன நல்லா இருக்கும் விஷுவலா, இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்க எமர்ஜென்சியா ஒன்று அவசரமா ரெடி பண்ணி ஒன்று பண்ணோம். மற்றபடி இதுல ரொம்ப பயங்கர ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கிறேன். சுசீந்திரன் சாரோட நீ எத்தனாவது படம் பண்றீங்க? இது கணக்கே இல்ல எனக்கு தெரிஞ்ச. அது அவரு எவ்வளவு தெளிவா 90 சொன்னாரு, இப்ப நீ சொல்லியே ஆகணும். அது நான் அப்படி கணக்கு வச்சுக்கலையே. ஆல்மோஸ்ட் வந்து 95% ஃபிலிம்ஸ் ஷேர் பண்ணதுல எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. ஆமா 95% ஃபிலிம்ஸ். ஆமா ஆமா ராஜா பட்டேல் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எல்லா படத்துலயும் எல்லா சாங். நன்றி. உங்க கேள்விகளுக்கு நன்றி. இப்போ ஒரு குரூப்